வணக்கம் நண்பர்களே. முறுக்கே இதுவரைக்கும் சுட தெரியாதவங்களுக்காக பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு முறுக்கை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல சாப்பாட்டு புழுங்கல் அரிசி 1 கிலோ எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக கீழே வடித்து ஊற்றிட்டு மறுபடியும் வேற ஒரு நல்ல தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டு அந்த பொட்டுக்கடலையில் கல் குப்பையெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்து சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு ஒரு சல்லடியை வச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். சலிக்க அதில் திப்பி வந்ததுன்னா அதையெல்லாம் சேர்த்தி வச்சு மறுபடியும் கடைசியாக ஒரு தடவை மிக்சி ஜாரில் போட்டு எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி அதையும் சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எள்ளு, 2 டீஸ்பூன் ஓமம், இது ரெண்டையும் கல் குப்பையெல்லாம் இருக்குதான்னு பார்த்து சுத்தம் பண்ணிக்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வெள்ளையாக கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தட்டத்தில் 10 மீடியம் சைஸ் வரமிளகாய், அந்த முறுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு, காரம் இன்னும் அவங்கவுங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாயை அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி ஊறி இருந்தது அப்படின்னா அதில் இன்னொரு தடவை தேய்ச்சி கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதை தயாராக வச்சுக்கணும். ஒரு கிரைண்டரில் முதல்ல எடுத்து வச்சிருக்கிற அந்த வரமிளகாயும் கல்லுப்பையும் போட்டு அதை மட்டும் நைஸாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அது ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்த உடனே அதில் கழுவி எடுத்து வச்சிருக்கிற அரிசியை போடணும். அரிசியை போட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றி அந்த அரிசி மாவை நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். கிரைண்டரை கழுவி அந்த தண்ணியெல்லாம் இந்த முறுக்கு மாவில் ஊற்றக்கூடாது. கிரைண்டரில் எவ்வளவு சுத்தமாக மாவை வலிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வலிச்சு மட்டும் எடுத்து வச்சுக்கணும். தண்ணியும் ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் 100 மில்லி அளவுக்கு கடலெண்ணெயை ஊற்றிக்கணும். கடலெண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அந்த காய வச்சிருக்கிற கடலெண்ணெய் 3/4 சூடு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ஆறிக்கணும். அது வரையும் அது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த அரிசி மாவு கூட நாம் ஏற்கனவே மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து சலிச்சு வச்சிருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவையும் கழுவி எடுத்து வச்சிருக்கிற எள்ளு ஓமம் இந்த 3ஐயும் அந்த அரிசி மாவு கூட போட்டு நல்லா பிணைஞ்சிக்கணும். இதையெல்லாம் பிணையறதுக்குள்ள அந்த சூடு பண்ணி வச்சிருக்கிற எண்ணெய் லேசாக சூடு இருந்தால் போதும். அந்த எண்ணெயும் இந்த முறுக்கு மாவுலேயே ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கணும். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் மாவை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். ரொம்ப இறுகலாக இருக்குது அப்படின்னா முறுக்கு நாம் பிழியிறப்ப கை வலிக்கும். அதனால் கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். ஒருவேளை ரொம்ப மாவு இறுகலாக இருந்ததுன்னா லேசாக ஸ்பூன் கணக்கில் மட்டும் தண்ணி ஊற்றி அதையும் எல்லா பக்கமும் அந்த தண்ணி படுற அளவுக்கு நல்லா கலந்து பிணைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அடிகனமான ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு அது காஞ்ச உடனே அதில் முறுக்கு போட்டு சுட்டு எடுக்கிற அளவுக்கு தாராளமாக கடலெண்ணெயை ஊற்றிக்கணும். கடலெண்ணெயை ஊற்றிக்கிட்டு அடுப்பை சிம்மிலே வச்சிடணும். அது பொறுமையாக காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வடை எடுக்கிற கரண்டியினுடைய பின்பக்கம் லேசாக எண்ணெய் தடவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முறுக்கு பிடி எடுத்து அந்த முறுக்கு பிடியில் நமக்கு என்ன மாதிரி முறுக்கு போட்டால் பிடிக்குமோ அந்த மாதிரி டிசைன் இருக்கிறதா பார்த்து அந்த முறுக்கு தட்டை அந்த முறுக்கு பிடிக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த முறுக்கு பிடிக்குள்ள உள்பக்கமாக கொஞ்சமாக கடலெண்ணெயை தடவிட்டு இந்த கலந்து பிணைஞ்சி வச்சிருக்கிற அந்த முறுக்கு மாவில் அந்த முறுக்கு பிடிக்குள்ள எவ்வளோ மாவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்து ஒரு பிடி மாதிரி பிடிச்சி முறுக்கு உலக்குக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த முறுக்கு பிடியினுடைய மேல் பாகத்தையும் அந்த முறுக்கு மாவு மேலே வச்சு அந்த கரண்டியில் முறுக்கு மாதிரி பிழிஞ்சிக்கணும். ஒரு 2-3 கரண்டி இருந்தது அப்படின்னா அந்த 2-3 கரண்டியிலையும் இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு வச்சுக்கலாம். அல்லது 1 தான் இருக்குதுனாலும் பரவாயில்ல, அது 1ல் மட்டும் பிழிஞ்சிக்கிட்டு அந்த முறுக்கு பிழிஞ்சு வைக்கிற அளவுக்கு சைஸில் எவர் சில்வர் தட்டு எடுத்து, அதாவது ஒரு 2-3 தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தட்டத்துல எல்லாம் பின்பக்கமாக லேசாக எண்ணெய் தடவிக்கிட்டு ஒவ்வொரு தட்டத்துலேயும் முறுக்கு பிழிஞ்சி தயாராக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சிருக்கிற அந்த கடலெண்ணெயை அடுப்பை வேகமாக வச்சு நல்லா காய வைக்கணும். எண்ணெய் நல்லா கொஞ்சம் லேசாக புகை வர்ற அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் வடை எடுக்கிற கரண்டியில் பிழிஞ்சு வச்சிருக்கிற அந்த முறுக்கு மாவை எடுத்து அந்த எண்ணெயில் அப்படியே மொல்லமாக அழுங்காமல் போடணும். அதே போல் இன்னும் தட்டத்துலேயும் பிழிஞ்சு வச்சிருக்கிற அந்த முறுக்கு மாவையும் எடுத்து எண்ணெயில் அப்படியே பொறுமையாக அழுங்காமல் போட்டுக்கணும். அந்த எண்ணெய்க்குள்ளே இன்னும் முறுக்கு போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இடம் நிறையா இருக்குதுன்னா உடனே லேட் பண்ணாமல் அந்த கரண்டியிலையோ அல்லது தட்டத்துலேயோ அடுத்தடுத்து இன்னும் எத்தனை முறுக்கு அந்த எண்ணெயில் போட்டால் சரியாக இருக்குமோ அந்த அளவுக்கு முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் பொறுமையாக போட்டுக்கணும்.
எண்ணெயில் முறுக்கெல்லாம் தாராளமாக வேகிற அளவுக்கு மட்டும்தான் முறுக்கு போட்டுக்கணும். ரொம்ப எண்ணெய் வலியாக அடைச்ச மாதிரி நிறையா முறுக்கு போட்டு சுடக்கூடாது. அப்படி சுட்டோம் அப்படின்னா எல்லா முறுக்குமே வெந்தும் வேகாத மாதிரி ஒரு மாதிரி கடுக்கு முடுக்குன்னு ஆயிரும். அதனால எண்ணெயில் முறுக்கெல்லாம் தாராளமாக இடம் இருந்து வேகணும். அந்த அளவுக்கு தான் முறுக்கை போட்டுக்கணும். எண்ணெயில் போட்ட முறுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் வெந்த பிறகு அந்த முறுக்கிலிருந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் லேசாக நுர அடங்கின பிறகு ஒவ்வொரு முறுக்கையும் அப்படியே திருப்பி விடணும். திருப்பி விடுறதுக்கு ஒரு முடி கோதற அந்த மைகோதின்னு சொல்லுவாங்க, அது அப்படி இல்லை அப்படின்னா வடை எடுக்கிற கரண்டியிலேயே ஒவ்வொரு முறுக்கா திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு போண்டா மாதிரி இந்த முறுக்கையெல்லாம் எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை அப்படியே பொறுமையாக வேகிறதுக்கு விட்டுறணும். ஏன்னா போண்டாவோ வடையோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் கிளறி கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் உடையாது. ஆனால் முறுக்கை அந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா முறுக்கெல்லாம் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முறுக்கை வடை மாதிரி அப்படி கிளறி விட்டு எடுக்கக்கூடாது. முறுக்கை திருப்பி விட்டதுக்கப்புறம் முறுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த முறுக்குலேருந்து நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அந்த வடை எடுக்கிற கரண்டியிலேயே எல்லா முறுக்கையும் அள்ளி எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து ஒரு சம்பட டப்பாவில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மைகோதியிலேயே ஒவ்வொரு முறுக்காக குத்தி எடுத்து அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு சம்பட டப்பாவில் போட்டுக்கலாம். மைகோதியில் முறுக்கெல்லாம் குத்தி எடுக்கிறது எப்படின்னா முறுக்கை குத்தக்கூடாது. அந்த முறுக்கினுடைய சுத்துல ஒரு சுத்துக்கும் இன்னொரு சுத்துக்கும் நடுவில் ஒரு சந்து வரும். அந்த சந்துக்குள்ளே அந்த மைகோதியை விட்டு விட்டு ஒவ்வொரு முறுக்கா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த தடவை எண்ணெயில் முறுக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த கடலெண்ணெயை நல்லா காய வச்சுக்கிட்டு மறுபடியும் இதே போல் முறுக்கு பிடிக்குள்ள மாவு போட்டு அந்த வடை எடுக்கிற கரண்டிலையும் தட்டத்திலையும் சுற்றி வச்சுக்கிட்டு இதே போல் முறுக்கு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கணும். முதல் தடவை மட்டும் அந்த முறுக்கு பிடிக்குள்ள எண்ணெய் தடவிக்கிட்டா போதும். மறுபடியும்லாம் தடவ வேண்டியதில்லை. இதே போல் எல்லா முறுக்கு மாவையும் முறுக்கா சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதையெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு உடனே அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் கவரில் காற்று போகாத மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த முறுக்கு இருக்கிற பிளாஸ்டிக் கவரோட அந்த முறுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சம்பட டப்பா எடுத்து அதில் போட்டு மூடி வச்சுக்கணும். முறுக்கு நமக்கு எப்பப்போ சாப்பிட தோணுதோ அப்பெல்லாம் முறுக்கை எடுத்துக்கிட்டு திருப்பியும் இதே போல் மூடி பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் இந்த முறுக்கு ஒரு 20 நாட்களுக்கு நமத்து போகாமல் நல்லாயிருக்கும். இந்த முறுக்கை சாப்பிட அவ்வளவு மொறுன்னு சுவையாக இருக்கும். இந்த முறுக்குக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாயை சேர்த்தி போட்டுக்கலாம். இந்த முறுக்கு செய்யறதுக்கு எந்தெந்த பொருள் எவ்வளோ அளவில் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்குது. அதே அளவில் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா அந்த முறுக்கில் எண்ணெயே இழுக்காது. முறுக்கே இது வரைக்கும் சுட தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குது. பாரம்பரியமான இந்த அரிசி பொட்டுக்கடலை மாவு முறுக்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.